அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் தோழர்களே. அடுத்தடுத்து தனிப்பட்ட வேலைகள் காரணமாக என்னால தொடர்ந்து வீடியோ வெளியிட முடியல, மன்னிக்கவும். அது மட்டுமல்ல, இங்க நாம கையாள்வது ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்ஸ்ங்கிறதால நிறைய ஆய்வுகளும் தேடல்களும் தேவைப்படுது. தனிப்பட்ட வேலைகள், அஃபீஷியல் வேலைகளுக்கு இடையில இதுக்கான டைம் ஒதுக்கும் போது டிலேங்கிறத தவிர்க்க முடியாம போயிடுது. அதனால காலதாமதத்துக்காக இன்னொரு தடவை உங்ககிட்ட என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது தோழர்களுக்கு அன்பான தாழ்மையான வேண்டுகோள், நம்ம சேனலை பப்ளிக்ல அறிமுகம் பண்ணுங்க. அது நீங்கள் எங்களுக்கு செய்யும் பெரிய உதவியாக இருக்கும். நாம இங்க முன்வைக்கிற கருத்துக்களில் முஸ்லிம்களுக்கு நிச்சயம் மாற்று கருத்து இருக்கும். அவங்கள யாராவது விவாதிக்கணும்னு விரும்புறவங்க இருந்தால் இங்க கூட்டிட்டு வாங்க, விவாதிக்கலாம். இனி நாம் வீடியோவிற்குள் போகலாம். கடந்த பகுதியில நம்முடைய முகமது அவர்கள் 6 வயசா இருந்த ஆயிஷா கூட செய்த பொருந்தா திருமணத்தையும் அதற்காக முகமதிய தரப்பு சொல்லிட்டு இருக்கிற மழுப்பல்களையும் உருட்டல்களையும், ஆயிஷாவின் திருமண வயது எதுங்கிற முகமதிய வரலாற்று குழப்பங்களை பார்த்துட்டு இருந்தோம். முதல் 2 பகுதியை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்துட்டு 3ஆம் பகுதியை தொடருமாறு கேட்டுக்கிறேன். கான்டினியூட்டிக்காக 2ஆம் பகுதியோட கடைசியிலிருந்து மறுபடியும் தொடங்குவோம். இரு அவசரப்படாத. உன்னோட இந்த வாதத்தின்படி திருமணம் ஒப்பந்தத்தின் பொழுது, அதாவது குழந்தை ஆயிஷா 6 வயசா இருக்கும் போது பருவமடைந்திருக்கு வேணும் இல்லையா? முடியாத குழந்தைகளுக்கு திருமணம் ஒப்பந்தம் செய்வது கூட ஹராம் தான் இந்த வாதத்தின்படி. ஒரு பெண் குழந்தை 6 வயசுல பருவமடைகிறது அப்படிங்கிறது இன்னைக்கும் கூட வெரி ரேர் கேஸ் தான். அன்னைக்கு அப்படிதான் இருந்திருக்கணும். ஆனாலும் நம்ம தீன் வைக்கிற மேனம் பேசுறத கேட்போம். அந்த காலத்துல குழந்தைங்க இயற்கையாவே ஹெல்தி ஃபுட்ஸ், கிளீன் என்விரான்மெண்ட், ஆர்டிபிஷியல் ஹார்மோன்ஸ் இல்லாம வாழ்ந்ததால குழந்தைங்க வித்தியாசமா வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சாங்க. சொல்றது உருட்டு கப்சாவா இருந்தாலும் அதை உறுதியா பேசுறேன். பருவமடைதல் ஏன் விரைவா நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பெண் மருத்துவர் சொல்ற பதில கவனிச்சுட்டு தீன் வைக்கிற மேடத்தோட பதில ஆய்வு செய்வோம். வெரி நைஸ் அண்ட் வர்தி கொஸ்டின். இதோட முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்குது. இதனால பாடியில் ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் ஃபேட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி உங்களுக்கு பீரியட் சீக்கிரமாக வருது. ரெண்டாவது, நம்மளோட சுற்றுப்புற சூழல்லையே ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுனால எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிங் கெமிக்கல்ஸ்னு பிளாஸ்டிக்ஸ் அண்ட் நிறைய ஐட்டம்ஸில் இருக்கிறதுனால அதனாலையும் ஏற்படலாம். மூணாவது, நிறைய ஃபோன் பார்க்குறாங்க, டிவி நைட்லாம் பார்க்கறதுனால மெலட்டோனின்ற ஹார்மோனில் ஏற்படுற மாற்றங்கள்னால. நாலாவது, சொன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சப்போஸ் குழந்தைங்க அவங்களோட அப்பா பயாலஜிக்கல் ஃபாதரோட இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ இதனால சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. இதனால தான் எவிடன்ஸ் பேஸ்டாக நான் சொல்லுற ரீசன்ஸ். பெண் குழந்தைகள் சீக்கிரமா மெச்சூரிட்டி அட்டைன் பண்றதுக்கு டாக்டர் சொல்ற மாதிரி ஜங்க் ஃபுட், அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகள் காரணமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்து எஸ்ட்ரோஜன் அதிகமாகி மாதவிடாய் சீக்கிரமா துவங்குது. இதுதான் காரணம். அந்த காலத்து புள்ளி விவரங்கள் நம்ம கிட்ட இல்லங்கிறதால மூமின் கோஷ்டி மனம் போன போக்கில் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. திரும்ப திரும்ப இதே கேள்வியிலேயே ஆயிஷா பருவமடைந்திருந்தாரான்னு ஒரே இடத்துல வேற திசையில திருப்பி விடணும். ஆயிஷா அவங்களுடைய அப்பா அபூ பக்ர் முகமது மாதிரி நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் பதில் சொல்லு. அட, நான் சொல்ல வந்தத கொஞ்சம் முடிக்க விடு. நீ சொல்றத நிறுத்த சொல்லல, ஆனா நான் சொல்றதையும் கன்சிடர் பண்ணிட்டு சொல்லு. யாரா இவன் பேசும்போது இடையில பேசிட்டு இருக்கும் போது இப்படித்தான் செய்வாங்களா? உன்னால நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதையே மறந்துட்டேன். பரவாயில்ல, சரி சொல்லு. இந்த காலத்துல மெஜாரிட்டியான முஸ்லீம்க அவங்களோட பெண் குழந்தைகளுக்கு அண்டர் ஏஜ்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்ல. ரேர் கேசஸ் இருக்கலாம், நானும் மறுக்கல. ஆனா அதை வச்சு ஒரு முழு சமுதாயத்தையும் ஜட்ஜ் பண்ண கூடாது. அந்த காலத்துல கண்மணி நாயகம் செஞ்சதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இது அல்லாவிடமிருந்து வந்த இறை கட்டளை. இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசு, இதை எதுக்கு கேக்குற? அட சொல்லுப்பா, விஷயம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோட அளவு கூட கம்பேர் பண்ணினா மில்கிவே கேலக்சி கூட ஒரு டஸ்ட் மாதிரி தான். இப்படி ஒரு வாஸ்ட் லா கவர்ன் சிஸ்டம் பத்தி யோசிக்கும் போதுதான் அல்லாஹ்வின் ஆற்றல் புரியும். அல்லாஹ்வின் ஆற்றல், அல்லாஹ்வின் தூற்றல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அதுதான் சொல்லிட்டேன்ல. ஓகே, இந்த யூனிவர்ஸ் ரொம்ப பெரியது, நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெரியது. போதுமா? புகாரி 5078. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார், என்னிடம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உன்னை மடப்பதற்கு முன்னால் 2 முறை உன்னை நான் கனவில் கண்டேன். ஒருவருடைய தோற்றத்திலிருந்த வானவர் உன்னை ஒரு பட்டுத்துண்டில் எடுத்துச் செல்கிறார். அப்போது அவர், இவர் உங்கள் வருங்கால மனைவி என்று கூறினார். உடனே நான் அந்த பட்டுத்துண்டை விலக்கி பார்க்கிறேன். அதிலிருந்தது நீதான். அப்போது நான் என் மனதிற்குள், இக்கனவு அல்லாவின் தரப்பிலிருந்து வந்ததாயின் இதனை அல்லாஹ் நனவாக்குவான் என்று சொல்லிக் கொண்டேன்.
இப்ப கவனமா கேள். உன்னோட நம்பிக்கை இப்படி. இவ்வளவு பெரிய வாஸ்ட் லா கவர்ன்ட் யூனிவர்ஸை உருவாக்குன அல்லாஹ் கண்ணுக்கே தெரியாத டஸ்ட் விட சின்னதா இருக்கிற பூமியில, அதிலும் ஒரு மிக சின்ன பாலைவன இனக்குழு சமுதாயத்துக்குள்ள, அதிலும் ஒரு மனுஷன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் அனுப்பி அதுல ஒரு ஏஞ்சல் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்து இவள்தான் உன் வருங்கால மனைவின்னு ஒரு குழந்தைய காட்டினான் என்றால், இதுதான் உங்க எல்லாம் வல்ல இறைவனின் உயர்ந்த வெளிப்பாடு எந்த அடிப்படையில நம்ப முடியும்? இதுல அப்படி என்ன ஆப்ஜெக்டிவ் வெயிட் இருக்கு? ஒரு நிமிஷம் எமோஷன்ஸ அந்த பக்கம் வைப்போம். ஒருத்தன் சொல்றான் நான் கனவு கண்டேன், ரெண்டாவது ஒருத்தன் சொல்றான் அது கடவுளிடமிருந்து வந்தது, மூணாவதா இன்னொருத்தன் கேக்குறான் அதற்கு ஆதாரம். இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? நம்பிக்கை மட்டும் போதும்னா ஒரு தனிநபர் பார்த்ததா சொல்லப்படும் கனவு மற்றவர்களுக்கு பைண்டிங் மாரல் எவிடன்ஸாக எப்படி ஆகும்? He only married Aisha after receiving revelation in a dream, a command from Allah subhanahu wa ta'ala to marry her. And the dreams of the prophets are a form of divine command, not imagination or lust. அல்லாவின் இறை நேசர்களுக்கு வரக்கூடிய கனவுகள் இறை கட்டளைகள். புகாரி ஹதீஸ் பாடம் 3. இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த வேத அறிவிப்பு வஹி தூக்கத்தில் கண்ட உண்மை கனவுகளாகவே இருந்தது. அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலை போன்று தெளிவாகவே இருக்கும். இறை நேசர்களுக்கு தோன்றுகிற கனவுகள் நம்ம மாதிரியான ஆளுக பாக்குற சைத்தானிய தூண்டுதலால் வரக்கூடிய கனவுகள் மாதிரியானது இல்ல. அதுல அல்லாவின் செய்திகள், அறிவிப்புகள், பெரிய திட்டங்கள் இருக்கும். யார் சொன்னா? உங்க இறைவன் வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினானா? இந்தாப்பா, இந்தந்த ஆளுக இன்னையிலிருந்து என் அஃபிஷியல் ட்ரீம் ரிசீவர்ஸ், நான் இவங்களுக்கு செய்திகளை கனவுகளாக அனுப்புவேன், நீங்க அவங்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னானா? இறைநேசர். குறைநேசர்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை எல்லாம் அடிச்சு விடுங்க. இறைநேசர், உண்மை கனவு, வஹி, தெய்வீக அறிவிப்புன்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் லேபிள் ஒட்டிட்டு பேசுறதால அது உண்மையாயிடுமா? கண்மணி நாயகத்தை இறை தூதர்னு குர்ஆன் தெளிவா சொல்லுது. குர்ஆன் அல்லாவிடம் இருந்து வந்தது. அதன் கன்சிஸ்டன்சி, பிரிசர்வேஷன், லிங்குவிஸ்டிக் மிராக்கிள் இவை எல்லாம் அது யூனிக் ஆக்குது. குர்ஆன் மனிதர்களின் உருவாக்கம் அல்ல அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஆதாரம். அது முஸ்லிம்களின் பார்வை, நம்பிக்கை. அதனால ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அவுட் சைடருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கன்வின்சிங்கா இருக்கணும்னா இண்டிபெண்டன்ட் எவிடன்ஸ் வேணும். ஒரு புத்தகம் தன்னைத்தானே டிவைன்னு கிளைம் சொல்லிக்குதுங்கிற ஒரே காரணத்தால் அது டிவைன் ஆகாது. இது செல்ஃப் கிளைம், சர்க்குலர் ரீசனிங். இந்த புத்தகம் கடவுளிடமிருந்து வந்தது எப்படி தெரியும்? ஏன்னா இந்த புத்தகத்திலேயே அப்படின்னு இருக்கு. இது எவிடன்ஸ் இல்ல, இது லூப். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா மாரியம்மன் சாமி வந்துச்சுன்னு தினமும் அருள் வாக்கு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்தம்மா வேணும்னு செய்யற மாதிரி தெரியல. அவங்களுக்கே தெரியாம அப்படி நடந்துக்கிறாங்க. அந்தம்மா சொல்றத ரியல்னு அக்செப்ட் பண்ணு. அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அவங்களுக்கு மென்டல் இஷ்யூ இருக்கலாம், அல்லது ஆக்டிங்கா கூட இருக்கலாம். சரி விடு, நீ எதுக்காக இந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்ச? கடவுள் ஒவ்வொரு மனுஷ வீட்டு கதவையும் தட்டி சொல்லணும்னு சொல்றியா? அந்த காலத்துல மனிதர்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்துல மட்டும் ஏன் டபுள் ஸ்டாண்டர்ட்? அந்த காலத்துல யாரோ பார்த்ததா, யாரோ சொன்னதை நம்ப முடிஞ்ச உன்னால கண் முன்னால நான் சொல்றத நம்ப முடியல. காரணங்களை வச்சு ரஷனலைஸ் பண்ணி மறுக்கிற. நான் கேட்கிற அடிப்படை கேள்வி ரொம்ப சிம்பிள். ஆர்கியூமெண்ட்டுக்காக அன்னைக்கு இருந்த மனிதர்களுக்கு புரிய வைக்க கடவுளுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் இல்ல மெத்தட். எப்படி வேணும்னாலும் வச்சுக்க. வஹி, கனவு, தெய்வீக சின்னங்கள் மாதிரி ஏதாவது மீடியம்ல தான் கம்யூனிகேஷன் வந்துச்சுன்னு வைத்துக் கொள்வோம். சரி, ஆனா இன்றைக்கு மனித குலம் வேற லெவலுக்கு வந்திருக்கு. சயின்ஸ் இருக்கு, டாக்குமெண்டேஷன் இருக்கு, குளோபல் கம்யூனிகேஷன் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் இருக்கு. அப்படி இருக்க ஒரே ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கூட அனுப்ப முடியாதா? நான் தான் இந்த கடவுள், முன்னாடி நான் அனுப்பினதெல்லாம் சரிதான், இதோ இந்த மெசேஜ் மூலம் அதையெல்லாம் ரீகன்ஃபர்மேஷன் செய்யறேன்னு சொன்னால் முடிஞ்சது, அவ்வளவுதானே? அது கூட முடியலையா? இந்த கேள்வி அல்லாவுக்கு மட்டுமில்ல, இந்த இடுக்குல ஒளிஞ்சிருக்கும் எல்லா கடவுள்களுக்கும் தான். இல்லைனா நம்பிக்கையாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு யூனிவர்சல் பெட்டிஷன் கொடுக்கலாம். ஓ கடவுள்களே, தயவு செய்து ஆம்பிகுயிட்டி இல்லாத ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்பவும். பெருசா என்ன செலவு வந்துட போகுது? முயற்சி பண்ணி பாருங்க. அதுவும் இல்லாம கனவுகளில் தெய்வீகம்னு எதுவும் இல்லை. சயின்டிபிக்கலி பார்த்தா கனவு என்பது நம்ம நினைவுகள், ஆசைகள், அனுபவங்கள், நமக்குள் இருக்கும்
இருக்கும் பயம், அன்ரெசால்வ்ட் எமோஷன்ஸ், சப்கான்ஷியஸ் அசோசியேஷன்ஸ் இவைகளின் மென்டல் ப்ராசஸ். தூக்கத்தின் ஒவ்வொரு நிலைகளுக்கும் கனவுகளுக்கும் தகும் தொடர்பு இருக்கு. ரெப்பீட்டட் மூமெண்ட் ஸ்லீப், மெமரி கான்சாலிடேஷன், இமோஷனல் ப்ராசஸிங். இந்த மாதிரி கனவுகளை பத்தி ஸ்டடீஸ் நிறைய இருக்கு. இதுல விலங்குகளும் அடக்கம். நாய் கூட தூங்கும் போது காலை அசைச்சு சத்தம் போட்டு கனவு காணும். அப்படி இருக்கும்போது கனவு கண்டேன், அது கடவுள் சொன்னது, அதனால் இதுதான் மோரலி ஜஸ்டிஃபைட்னு பேசுற அறிவை எண்ணி வியக்கிற. நம்ம பாக்குற எல்லா கனவுகளையும் நம்பணும்னு சொன்ன மாதிரி பேசுற இஸ்லாமை பொறுத்தவரையில ஓரிரை கொள்கைக்கு, அதாவது ஏக இறைவன் அல்லாவுக்கு அடுத்ததாக எங்க கண்மணி நாயகத்தின் மீதும் அவரது வார்த்தைகள் மீதும் வைக்கும் நம்பிக்கைதான் முதன்மையானது. அன்னை ஆயிஷா அவர்களை கல்யாணத்துக்கு முன்னமே கனவில் பார்த்ததாக சொல்றார்னா அதுதான் இறுதியானது. அதுக்கப்புறம் ஏன், எதுக்கு, எப்படிங்கிற எந்த கேள்விகளும் இல்ல. அவர் பார்த்த கனவு முன்னறிவிப்பு தான். அன்னை ஆயிஷா கூட திருமணம் நிறைவேறி இருக்கு. இதை விட பெரிய முன்னறிவிப்பு எது? இதை விட வேற ஆதாரம் என்ன வேணும்? வேலிக்கு ஓனா சாட்சி மாதிரி என்னையா ஆதாரம் இது? இஸ்லாம் மட்டும் இல்ல, எல்லா மதவாதிகளும் முன்வைக்கிற கடவுள் கப்சாக்களும் முன்னறிவிப்பு உருட்டுக்களும் இப்படித்தான் இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நடந்த பிறகு அதை பற்றி முன்னமே எனக்கு சிக்னல் இருந்துச்சு, கனவு வந்தது, உள்ளுணர்வு சொல்லுச்சு, ஃபீலிங் இருந்துச்சு, டெஸ்டினி இருந்துச்சு, யூனிவர்ஸ் டோல்டு மீ சொல்வது ரொம்ப ஈஸி. அது ப்ராஃபெசி இல்ல, அது ரெட்ரோஸ்பெக்டிவ் மீனிங் மேக்கிங். புகாரி 5078 ஹதீஸையே எடுத்துக்குவோம். அபூபக்கரோட ஒப்பந்தம், திருமண ஏற்பாடு, காத்திருப்பு காலம், குழந்தை விளையாட்டு சீன் எல்லாமே முடிஞ்ச பிறகு ஆயிஷாவிடம் பேசும் பொழுதுதான் முகம்மது நான் உன்னை முன்னமே கனவில் கண்டேன் என்று சொல்றார். கேள்வி, அதற்கு முன்னாடி அபூபக்கரிடம் சொன்னாரா, உம்முருமனிடம் சொன்னாரா, கவுலாவிடம் சொன்னாரா, பொதுவாக யாரிடமாவது சொன்னாரா? இது அல்லாவின் முன்னறிவிப்புன்னு பதிவு இருக்கா? இல்ல. அப்படி இருக்கு, எல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்லப்படும் கனவை ப்ராஃபஸின்னு சொல்லணுமா, அல்லது பின்னாளில் அந்த சம்பவத்துக்கு தெய்வீக அர்த்தம் பூசப்பட்ட விளக்கம்னு சொல்லணுமா? ஒருவேளை அவர் தான் கண்ட கனவை பப்ளிக்கா வெளிப்படுத்தாம இருந்திருக்கலாம். கண்மணி நாயகம் முன்னமே கனவு கண்டேன்னு சொல்ற அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் அதை முன்னறிவிப்பா ஏத்துக்கிறதுக்கு. அந்த கனவு நிறைவேறி இருக்கு. இதுதான் இறைக்கட்டளை. எதை எப்ப வெளிப்படுத்தணுங்கிறதும் இறைக்கட்டளையோட ஒரு பகுதி தான். ஊருக்குள்ள சிலரை பார்த்திருப்பீங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இது இப்படிதான் ஆகும், எனக்கு முன்னமே தெரியும், நான் அப்பவே சொன்னேனே, எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சுத்துவாங்க. இந்த மாதிரியான கேஸாக இதுவும் ஏன் இருக்கக்கூடாது? கதீஜா அம்மையாரின் மரணத்திற்கு பிறகு முகமதற்கு மறுமணம் பற்றிய டிஸ்கஷன்களை கவுலா பின் ஹக்கிம் என்ற பெண்மணி துவக்கி வைக்கிறார். ஹிஸ்டரி ஆஃப் ஆல் டபாரி வால்யூம் 9. கவுலா பின் ஹக்கிம் என்ற பெண்மணி முகமதை நோக்கி, நீங்கள் மறுமணம் செய்யவில்லையா என்கிறார். அதற்கு யாரை என்று முகமது வினவுகிறார். ஒரு கன்னியை. நீங்கள் விரும்பினால் கன்னி அல்லாத பெண்ணை? கன்னி பெண் யார்? கடவுள் உங்களது அன்புக்குரியவராக படைத்திருக்கும் அபூபக்கரின் மகள் ஆயிஷா. கன்னி அல்லாதவள் யார்? சௌதா பின்த் ஜாமா, நீண்ட காலமாக உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு பின்பற்றி வருபவள். பின்னர் முகமதின் சார்பாக கவுலா பெண் கேட்க செல்கிறார். அபூபக்கர் வீட்டிற்கு சென்று அவரது மனைவி உம்மு ருமனிடம் ஆயிஷாவை முகமதிற்காக பெண் கேட்கிறார். அதற்கு உம்மு ருமன் அபூபக்கர் வரும் வரை காத்திருக்க சொல்லிவிட்டு அபூபக்கர் வந்தவுடன் நடந்ததை சொல்லி, முகமதிற்கு ஆயிஷா சகோதரரின் மகள் போன்றவள், அவருக்கு பொருத்தமாக இருப்பாளா என்கிறார். கவுலா முகமதிடம் சென்று நடந்ததை கூறுகிறார். அதற்கு, இஸ்லாமிய கொள்கைகளின் அடிப்படையில்தான் அபூபக்கர் எனக்கு சகோதரர், நான் அவருக்கு சகோதரர் போன்றவர், அதனால் அவரது மகள் எனக்கு பொருத்தமானவள்தான் என்கிறார். கவுலா திரும்பி அபூபக்கரிடம் வருகிறாள். அதற்கு அபூபக்கர் திரும்பி வரும் வரை கவுலாவை காத்திருக்கச் சொல்லிவிட்டு செல்கிறார். ஆயிஷாவை முஹ்திம் பின்த் ஆதி என்ற பெண்மணி தன்னுடைய மகனுக்காக பெண் கேட்டிருந்ததாகவும் அபூபக்கர் எவ்வித வாக்குறுதியையும் அளித்திருக்கவில்லை என்றும் உம்மூருமன் கவுலாவிடம் கூறுகிறார். அபூபக்கர் முஹ்திமிடம் செல்கிறார். தன்னுடைய மனைவியும் ஆயிஷாவை தன் மகனுக்காக பெண் கேட்ட பெண்ணும் அவருடன் இருக்கிறார். அவள் அபூபக்கரை நோக்கி, ஓ அபூ குதைஃபாவின் மகனே, ஒருவேளை நாங்கள் எங்களது மகனை உங்களது மகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவன் பின்பற்றிக் கொண்டிருக்கும் மதத்தை விட்டுவிட்டு நீங்கள் பின்பற்றும் மதத்திற்கு அவனை மாற்றிவிடுவீர்களா என்கிறார். அபூபக்கர் அந்த பெண்ணின் கணவர் அல் முக்தீமிடம் இவள் என்ன சொல்கிறாள் என்று கேட்க, அதற்கு அவரும் அந்த பெண் சொன்னதையே சொல்கிறார். அங்கிருந்து திரும்பி வரும் அபூபக்கர் இதிலிருந்த பிரச்சனையை அல்லாஹ் நீக்கிவிட்டதை உணர்கிறார். அல்லாவின் தூதரை அழைத்து வருமாறு கவுலாவிடம் கூறுகிறார்.
அவள் அழைக்க அவரும் வருகிறார். 6 வயதாக இருக்கும் பொழுது ஆயிஷாவை அவருக்கு அபூபக்கர் திருமணம் செய்து வைக்கிறார். மனைவி இறந்ததுக்கு பின்னால் மறுமணம் செய்யறதுக்காக இப்படியான கான்வர்சேஷன்ஸ் டிஸ்கஷன்ஸ் நடக்கிறது இன்னைக்கும் வழக்கம் தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? நிச்சயமா எந்த விதமான தவறும் இல்ல. என்னோட கேள்வி எல்லாம் அல்லாவின் ஆணை இறைக்கட்டளை முன்னறிவிப்புங்கிற உங்களோட பில்டப்ஸ பத்தினதுதான். உண்மையில முஹம்மதிற்கு ஆயிஷா பத்தின கனவுகள் முன்னமே வந்திருந்தா கௌலா பின்த் ஹக்கீம் திருமணத்துக்கு ஆயிஷாவை பத்தின பேச்சை எடுக்கும் போதே ஆயிஷா எனக்கு மனைவியா வர்ற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லி இருக்கணும். அதுவும் இல்லாம தபரி மாதிரியான வரலாற்று புத்தகங்கள்ல இவங்களோட செயல்களை பார்த்தால் ரொம்ப சாதாரணமான மனிதர்களின் செயல்முறை மாதிரி தான் சொல்லி இருக்காங்க. கண்மணி நாயகம் ரொம்பவும் சாதாரண மனிதர் தான். அவங்க செயல்முறைகளும் அப்படித்தானே இருக்கும். வானத்திலிருந்து மலக்குகள் கீழே இறங்கி வந்து கல்யாணம் பேசணும்னு சொல்றியா? கௌலா பின்த் ஹக்கீம் திருமண பேச்ச முதல்ல துவங்கி இருந்தாலும் அல்லாவின் நாட்டம் இல்லாமல் எப்படி அது நடந்தே தீரும்னு சொல்ல முடியும்? இதத்தான் அல்லாஹ் கனவில் முன்னறிவிப்பா சொல்றான். கண்மணி நாயகம் பொய் சொல்பவர் அல்ல. ஓஹோ, அப்ப மலக்குகள் கனவை தாண்டி வரமாட்டாங்க. இவரும் கனவுல அதை கண்டேன் இதை கண்டேன்னு எதையாவது சொல்லிட்டு இருப்பார். நாமும் அதை இறை கட்டளை முன்னறிவிப்புன்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கணும். கௌலா பின்த் ஹக்கீம் ஆயிஷா பத்தின திருமண பேச்சை துவக்கினத்துக்கு பிறகு ஆயிஷாவை பத்தின நினைவுகள், ஆசைகள், கற்பனைகள் முகம்மதின் ஆழ் மனதில் பதிந்திருக்கலாம். அதுவே முகம்மதுவிற்கு கனவாக வெளிப்பட்டு தேவைக்கேத்த மாதிரி தெய்வீக முலாம் பூசப்பட்டிருக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒருவித காதல் மயக்கத்தில் இருக்கும்போது அவங்க ஜோடியை கரெக்ட் பண்றதுக்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுறது எல்லோரும் செய்யறதுதான். நம்மாள் காதல் மன்னன் வேற சொல்லவா வேணும்? உன்னை மாதிரி ஆளுக கண்மணி நாயகத்தின் தனிப்பட்ட வாழ்க்கையை தோண்டி துருவது அவரை விமனிசர் மாதிரி காண்பிச்சு அவரோட கேரக்டரை அவரோட ஃபேமை அசாசினேட் செய்யறதுக்காக மட்டும்தான். அவர் தன்னை விட 15 வயது அதிகமாயிருந்த துணைவியார் அன்னை கதீஜா இருந்த வரைக்கும் 25 வருஷம் வேற எந்த பெண்ணையும் நினைச்சு கூட பார்க்கல. பொதுவா ஆண்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய 25 50 வயசு வரைக்கும் அவர் ஒரே மனைவி கூட தான் வாழ்ந்திருக்காரு. ஆனா இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு யாருமே வாய திறக்க மாட்டீங்க. இந்த சேனல்ல இதுவரை நாங்க வெளியிட்ட எந்த வீடியோவிலும் முகம்மதை உமனைசர்னு விமர்சனம் செய்ததே இல்லை. இப்போ நீ சொல்லிட்டே இல்ல, இனி உன்னோட ஆசைய நிறைவேற்றுவோம். அந்த காலத்திலேயே நம்ம ராசாவுக்கு அப்படி ஒரு நல்ல பேர் இருந்திருக்கு. இத பத்தி இப்ப வேண்டாம். முகம்மது செய்த பலதார மனங்களை பற்றி பேசும்போது விரிவா பேசுவோம். இருந்தாலும் இப்ப செலவுக்கு இந்த ஹதீஸ ஒரு டோக்கன் அட்வான்ஸா வச்சுக்க. இங்கே கதீஜா அம்மையாரை மேற்கோள் காண்பிச்சு இழுத்து விட்டதால வேற வழி இல்லாம அவங்களும் நம்ம விவாதத்துக்குள்ள வந்துட்டாங்க. இதனடா வம்பா சும்மா இருக்கிறவன புரிஞ்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. புது டாபிக்க ஓபன் பண்ணிடுவானோ? நான் அந்த மீனிங்ல சொல்லல. பொதுவா ஒருத்தரோட கேரக்டர் அனலைஸ் பண்ணும்போது அவங்களோட கடந்த காலத்தையும் பார்க்கணும்ல, அதுக்காக சொன்னேன். இளமை பொங்கும் அந்த வயசில் அன்னை கதீஜா அவங்களோட அவ்வளவு பெரிய செல்வத்தை வச்சு கண்மணி நாயகம் நினைச்சிருந்தா மத்த பணக்காரங்க மாதிரி மது மாது மயக்கம்னு ஆடம்பரமா சுகபோகமாக எப்படியும் வாழ்ந்திருக்கலாம். ஆனா தன்னோட 25 வயசுல இருந்து 50 வயசு வரை ஒரே மனைவி கூட தான் வாழ்ந்திருக்காங்க. இதுல இருந்தே அவரோட நேர்மையையும் ஒழுக்கத்தையும் நாம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். தன்னை விட 15 வயது மூத்த விதவையான கதீஜாவை அவங்க திருமணம் செஞ்சாங்க. கதீஜா ரலியல்லாஹு இறக்கும் வரை 25 ஆண்டுகள் அவருக்கு விசுவாசமா இருந்தாங்க. In the prime of his youth, being satisfied and content with an older woman for 25 years, definitely this man is a decent person. எப்படி சொன்னாலும் சரி, எனக்கும் இந்த சந்தேகம் ரொம்ப நாளாகவே இருக்கு. ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கதீஜா அம்மையார் உயிருடன் இருந்த காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இறைக்கட்டளையும் வரவே இல்லை. பயமா என்ன? எதுக்கு வரணும், எதுக்கு சொல்லணும்? ஒரு மனைவியோட மகிழ்ச்சியா வாழும்போது எதுக்கு தேவையில்லாத குழப்பம்னு தவிர்த்திருக்கலாம். ஓஹோ, நம்ம கண்மணி ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை பத்தி பேசவே மாட்டாராம். இதை இட்லின்னு சொன்னா சட்டினி கூட நம்பாத மொமெண்ட். இதெல்லாம் உங்களுக்கே ஓவர தெரியல? திருமண வாழ்க்கையில் அவருக்கு மகிழ்ச்சி இல்லாமதான் 13 மனைவிகள் கணக்கில்லாம செக்ஸ் அடிமைகள்னு லிஸ்ட் நீளமா போச்சா? கதீஜா அம்மையார பத்தி சொல்லும்போது அவங்களுக்கு தன்னுடைய கணவர் முகம்மது மீது ரொம்ப அன்பு, காதல், ஒரு இது ஒரு அது எல்லாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மிகப்பெரிய செல்வச்சீமாட்டியாக வாழ்ந்த அந்த அம்மையார் தன்னுடைய இறுதி காலத்தில் ஓட்டாண்டியாகி வறுமையில் இருந்த போதும் தன்னுடைய கணவருக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இறுதி வரை வாழ்ந்தாங்கன்னு படிச்சிருக்கேன். அதுவே ரொம்ப கொடுமையானதில் எதுன்னா, அவங்க இறக்கக்குள்ளே அவங்க 3 நாட்கள் முன்னாடி வரை அவங்க சாப்பிடவே பட்னியாக இருந்து தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. 2வது 3 நாட்கள் அவங்க முன்னாடிலாம் சாப்பிடவே இல்லை. அதே போல் அவங்களோட சட்டைலாம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த டைமில் ஒட்டு போட்ட சட்டைகள் போடப்பட்டிருந்துச்சு. ஹிரா குகையிலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்குள்ளே அவங்க தன்னை போர்த்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூட அவங்க என்ன பண்ணாங்க, 7 போர்வைகளை கொண்டு வந்து ஒன்றுக்கு பின்னால் ஒன்று அவங்க வந்து போற்றி விட்டாங்க. யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு
கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து போத்திக்கிட்டாங்க. ஆனால் தன்னோட உடலை மறைக்கிறதுக்கு ஒரு போர்வை கூட அவங்க வீட்டில் அப்போதைக்கு அவங்கள்ட்ட கையில் இல்லை. அது எவ்வளோ பெரிய கொடுமையானதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா செல்வ சீமாட்டியே வாழ்ந்தவங்க யார்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க யாருக்காக அதிகமாக அவங்களுடைய எல்லா செல்வத்தையும் செலவு பண்ணாங்க? அல்லாஹ் தன்னுடைய பார்வை அல்லாஹ்க்காக செலவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கோடி கோடியாக சொத்து இருந்தாலும் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. என்னை தருமை மனைவி உங்களுக்கு வந்து என்னால் ஒரு கஃபன் துணி கூட வாங்க பணம் இல்லை என்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 25 வயசுலேருந்து 50 வயசு வரையுமே அவங்க கூட துணைவியராக வாழ்ந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து எந்தளவு வறுமையின் கோடப்பிடியில் அவங்க இறந்துருக்காங்க அதை யோசிச்சு பார்க்கணும். அழாதீங்க, கண்ணை தொடச்சிக்கங்க. ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்ததுக்கே இப்படி எமோஷன் ஆகி கண்ணீர் விட்டு அழுதால் என்ன செய்யறது? நாம கடமையை செய்ய வந்திருக்கோம், இங்கே கண்ணீருக்கு இடமில்லை. பொதுவாக உங்களை மாதிரி ஆளுக செய்திகளின் ஒரு பகுதியை மட்டும்தான் கவனிக்கிறீங்க. கதீஜா அம்மையாரின் மரணத்திற்கு பிறகுதான் முகம்மதுவும் சரி இஸ்லாமும் சரி வேறொரு நிலைக்கு மாறுது. இதை முழுக்க முழுக்க தற்செயல்தான்னு ஒதுக்கி தள்ள முடியுமா? இல்ல கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணணுமா? அதுவரை ஒரே பெண்ணுடன் வாழ்ந்த நம்ம முகம்மதோட ரேஷன் கார்டில் உறுப்பினர் எண்ணிக்கை சரண் அதிகமாகுது. அல்லாவே பொறுமை இழந்து we cannot accept new members anymore சொல்ற நிலை வந்திருக்கு. என்ன வசனம் இது? எதுக்காக இந்த வசனம்? இது சொல்ற செய்தி என்னான்னு நான் விரிவாக சொன்னா எப்படி இருக்கும் நீ தெரியுமா? நினைக்கிற மாதிரி அந்த வசனத்துல எதுவும் இல்ல. ஹிஜ்ரத்துக்கு பின்ன ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அங்க இருந்த சமுதாயங்களுக்கு இடையில இணக்கமான போக்கை உருவாக்க திருமணங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அதை கூட அவர் அல்லாவின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டுதான் செய்தார். இதுல அவரது தனிப்பட்ட விருப்பம் எதுவும் இல்ல. எதை? ரேஷன் கார்டில் மெம்பர்ஸ் அட்மிஷனை அதிகமாக்கினதையா? சமூகங்களுக்கு இடையில இணக்கமான போக்கை உருவாக்கினாரா? நல்ல வேடிக்கை. இதை அப்புறமா முகம்மது செய்த பலதார மனம் பத்தி விவாதிக்கும் போது பேசுவோம். மனிதனின் அடிப்படை குணம் ஒரு நாளும் மாறாது. சூழ்நிலைகள் அல்லது தேவைகளால் மாறின மாதிரி தெரியறது கூட யாராவது ட்ரிகர் செஞ்சு விட்டா திரும்பவும் பழைய நிலைக்கே திரும்பிடும். கதீஜா அம்மையாரோட செல்வம், செல்வாக்கு, மரியாதை மாதிரியான விஷயங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்த வேண்டாம்னு அடங்கி இருந்திருக்கலாம் அல்லது அடக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். அம்மையாரோட மரணத்துக்கு பின் முகம்மதுவோட செயல்கள்ல இருந்த மாற்றங்கள் அதைத்தான் கன்ஃபார்ம் பண்ணுது. எல்லாத்தையும் தப்பாகவே தான் பார்ப்பியா? அன்னை கதீஜா கண்மணி நாயகத்தை மனசார விரும்பிதான் திருமணம் செஞ்சாங்க. அவங்களோட அந்த காதல அவங்க 2 பேரோட வாழ்க்கை ஃபுல்லா பார்க்கலாம். நான் மறுக்கல. கதீஜா அம்மையார் தன்னோட கணவர் முகம்மத கண்ணும் கருத்துமாகத்தான் கவனிச்சு வந்தாங்க. கதீஜா அம்மையார் மட்டும் இல்லைன்னா இறை தூதரும் இல்ல, இஸ்லாமும் இல்லங்கிறது வேற விஷயம். நான் சொல்லக்கூடியது எல்லாம் முகம்மதின் செயல்களை பத்தினதுதான். இதுல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு, முகம்மது கதீஜா அம்மையார் கிட்ட நடிச்சிருக்கலாம் அல்லது அம்மையாரின் இழப்பு முகம்மதின் சமநிலையை தவற செய்திருக்கலாம். இந்த 2இல் எதை பொய்யாக்குவீர்கள்? ஆதாரம் இல்லாம சும்மா வாய்க்கு வந்ததையெல்லாம் அடிச்சு விடு காசா பணமா? அபூதாலிப் மற்றும் அன்னை கதீஜா இவங்க மரணத்துக்கு பின்ன கண்மணி நாயகமும் அவரோட தோழர்களும் மெக்காவில் வாழவே முடியாத சூழல் ஏற்பட்டது. அல்லாவோட கட்டளைகளை ஏத்துக்கிட்டு மதீனாவுக்கு போனார். மதீனாவின் ஆட்சியாளராகவும் ஆனார். அண்ணல் அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள் இருந்தது. அவங்களை எப்படி பராமரிப்பார்? அவர் மறுமணம் செய்ததில் என்ன தப்பு இருக்கு? மறுமணம் இல்லை, மறுமணங்கள்னு சொல்லுப்பா. கதீஜா அம்மையார் இறக்கறதுக்கு முன்னமே நீ கவலைப்படாம அல்லாஹ் கிட்ட போ. நீ போனதுக்கு அப்புறம் அபூபக்கரோட மகள் சின்ன குழந்தை ஆயிஷா தான் இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வரப்போறான்னு அல்லாஹ் கிட்ட இருந்து கனவல் கட்டளை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம ஆளோட கனவு, வஹி இத பத்தி எல்லாம் கதீஜா அம்மையாருக்கும் நல்லாவே தெரியும். கதீஜா அம்மையார நான் பார்த்ததே கிடையாதுன்னு ஆயிஷா வேற சொல்றாங்க. அப்போ ஆயிஷா பிறக்கவே இல்லைன்னா கூட பரவாயில்ல. அவர் இறக்கும் பொழுது ஆயிஷாவுக்கு எப்படியும் 3 முதல் 4 வரை வயசு இருந்திருக்கும். கை குழந்தையாக இருந்த ஆயிஷா அப்படியே கொண்டு போய் காண்பிச்சு, இவதான் நான் கனவுல கண்ட என்னோட வருங்கால மனைவி, உன்னுடைய சக்காலத்தின்னு ஒரு அறிமுகம் கொடுத்திருக்கலாம். முன்னறிவிப்பும் எஃபெக்டிவாக இருந்திருக்கும். ஏன் சொல்லல? அல்லாவுக்கு பயமா என்ன? எதுக்கு பயப்படணும்? வஹீங்கிறது அல்லாவிடமிருந்து வரக்கூடிய உன்னதமான இறை செய்தி. நீ நினைக்கிற மாதிரி ஓ விருப்பத்துக்கெல்லாம் வராது. ஆமா, அதென்னவோ சரிதான். முகம்மதுவின் விருப்பம் போலதான் கனவு, கட்டளை எல்லாம் வரும். நான் தப்பா ஒண்ணும் கேட்கலையே. கதீஜா அம்மையார் செத்ததுக்கு பிறகு கனவு வஹீன்னு அனுப்பிட்டு இருந்த அல்லாஹ் அத கொஞ்சம் முன்னமே சொல்லி இருக்கலாமேன்னு தானே கேட்ட. ஏன் சொல்லல தெரியுமா? சொல்லி இருந்தால் தெரிஞ்சிருக்கும் செய்தி. இழுத்து வச்சு இன்னொரு தடவை கத்னா பண்ணி விட்டுருக்க மாட்டாங்க.
அப்புறம் இறைக்கட்டளை இருக்காது. இறுதிச் சடங்கு தான் செய்யணும். கதீஜா அம்மையார் இருந்த வரைக்கும் நம்ம தலைவர் வேறு எந்த பெண் பக்கமும் திரும்பாமல் இருந்ததற்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? நல்லா கவனிச்சு பார்த்தால் உனக்கு ஒரு உண்மை புரியும். முகம்மதை விமனசர்னு விமர்சனம் செய்யக்கூடிய யாருமே கதீஜா மற்றும் சௌதா இவங்க கூட செய்த திருமணத்தை பத்தி எந்த விமர்சனமும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவை ரெண்டுமே மிக நியாயமானவைகள். ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம முகம்மது செஞ்ச திருமணம் எல்லாமே அவரை விமனசரா மட்டும்தான் காண்பிக்குது. ஒருவேளை ஒரு வாதத்திற்கு முகமதுக்கு உண்மையிலேயே அந்த மாதிரியான கனவு வந்திருந்தா கூட ஒரு நல்ல சிந்தனை சுய ஒழுக்க இருக்கிற மனுஷன் என்ன செய்வான்? அவன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும்? ஏன் இந்த மாதிரி கனவு வருது? என் வயசு என்ன? அந்த குழந்தையோட வயசு என்ன? என்னுடைய மகள்களை விட வயதில் குறைந்த ஒரு குழந்தை எனக்கு மனைவியா? இது மோரலி ராங் சிக்னலாக இருக்குமோ? இது என் மனதில் இருக்கும் ஆசையா? சப்கான்ஷியஸா? டெம்ப்டேஷனா? ஷைத்தானின் தீண்டுதலா? இந்த மாதிரி செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்திருப்பான். ஆனா அதுக்கு பதிலா இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததா இருந்தா நடந்தே தீரும்னு ஒரு விஷஃபுல் அக்செப்டன்ஸ் நிலைக்கு போனால் என்ன சொல்றது? கனவு வந்தது பெரிய விஷயமா நாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த கனவுக்கு எதிராக மனித மனசாட்சி வேலை செஞ்சதா என்பதுதான் முக்கியம். பொதுவாக முகமதுவுக்கு பெண்கள் அல்லது பெண்களால் ஏதாவது பிரச்சனைனா முதல் ஆளாக துள்ளி குதிச்சு ஓடி வர்றது அல்லாஹ் தான். வரும்போது கையோட ஒரு குர்ஆன் வசனத்தையும் கொண்டு வருவான். நம்ம ஆயிஷாவோட இந்த கேஸ்ல குர்ஆன் வசனம் மிஸ்ஸிங். என்ன மாதிரி ஆளு இந்த முகம்மது? கண்மணி நாயகம் அல்லாவோட அன்பிற்கும் நேசத்துக்கும் உரியவர். நான் முன்னமே சொன்னேன், உன் இஷ்டத்துக்கெல்லாம் இறை செய்தி வராது, காரண காரியங்களோட தான் வரும். நீ சொல்ற பெண்கள் தொடர்பான குர்ஆன் வசனங்கள் அன்னைக்கு இருந்த தேவைக்கும் அதுல இருந்த படிப்பினைகளை நமக்கு உணர்த்துறதுக்காக வந்தது. எதை எப்படி அறிவிக்கணுங்கிறது அல்லாவோட விருப்பம். அதை எப்படி நிறைவேற்றணுங்கிறதும் அல்லாவின் திட்டத்தில் இருப்பதுதான். டிவைன் கமாண்ட் தியரியில அல்லாஹ் சொல்றது மட்டும்தான் ஒழுக்க நெறி. அதனால இதுல தப்பு எதுவும் இல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றது, அவருடைய வாழ்க்கை முழுவதையும் பார்க்கணும். ஒரே ஒரு இன்சிடென்ட்டை ஐசோலேட் பண்ணி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆமா, அதனால்தான் நம்ம முகம்மதோட வாழ்க்கையிலிருந்து வேற வேற இன்சிடென்ட்ஸை வெவ்வேறு ஆங்கிள் சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒரு சீரியஸ் இம்ப்ளிகேஷன், அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டால் எந்த செயலும் நீதியானதுன்னு சொன்னால் மாரலிட்டி என்பது இண்டிபெண்ட் கான்செப்ட் இல்லை, முழுமையாக கீழ்ப்படிதல் மட்டும்தான் ஆகிறோம் இல்லையா? நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன், இது அல்லாஹ்வின் கட்டளை, அதனால தப்பில்லைன்னு நீ நம்புறியா? இல்லை இது சரியானதுன்னு ரீசன்ஸ் அனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்றியா? இறைக்கட்டளைங்கிற பேர்ல இச்சையடக்கம், சுய ஒழுக்கம், மனிதாபிமானம், அன்பு, கருணை மாதிரியான பண்புகளை தூக்கி எறியணுமா? ஒரு 6 வயசு பெண் குழந்தையை 53 வயசு ஆளுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கறதுல அப்படி என்னையா காரண காரியம் இருக்கு?